வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி 28/3/2024 வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மாலை 6:39 வரை சுவாதி, பிறகு விசாகம். இன்றைய திதி மாலை 6:58 வரை திருதியை, பிறகு சதுர்த்தி. இன்றைய யோகம் அமிர்த யோகம். இன்று சங்கடகர சதுர்த்தி. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி, ரேவதி. மேஷராசி. மேஷராசிக்கு சுகஸ்தானாதிபதியான சந்திரன் 7வது இடத்துல ராகுவோட நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்துல இருக்கிறதும், ராகு 12வது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு. பொருளாதாரத்துல நல்ல ஏற்றமான சூழல் இருக்குங்க. செல்வம் புகழெல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமா இருக்குது. வாழ்க்கை துணையால மகிழ்ச்சியும் நன்மையும் இருக்கும். வேலை இடத்துலையும் நல்ல பாராட்டப்படக்கூடிய சூழல்கள் இருக்கும். வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியான நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இது இருக்குதுங்க. ஆடம்பர பொருட்கள் சிலருக்கு சேரக்கூடிய அமைப்பாக இருக்குது. சிலர் ஆன்மீகத்திலையும் அதிக நாட்டத்தோடு இருப்பாங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பெண்களுக்கு உற்சாகமான மனநிலையில் இருப்பீங்க. சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க. வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகள் இன்று நடக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஒருத்தரோட எண்ணங்களை புரிஞ்சு இன்னைக்கு நீங்கள் நடந்துக்கிருவீங்க. மாணவர்களுக்கு வீண் வம்புக்காக எதையுமே செய்யாமல் முடிஞ்சதை செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும். பிடிவாத குணம் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க. கடுமையான வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது நல்லது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். குடும்பத்தார் நல்லா மெச்சும்படியா விஷயங்கள்ல ஈடுபட்டு அவங்களோட பாராட்டையும் அன்பையும் பெறுவீங்க. போட்டி மனப்பான்மையெல்லாம் இன்னைக்கு விலகும். வழக்குகள்லையும் வெற்றி கிடைக்குங்க. பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு கொஞ்சம் மறதி அதிகமாக இருக்கும். அடுத்தவங்க கண்டபடி பேசுறதுக்கு இன்னைக்கு இடம் கொடுக்காதீங்க. எடுக்கிற முடிவுகளை நீங்களே தீர ஆலோசித்து எடுக்கிறது நல்லது. தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்தால் மனசு நிம்மதியாக இருக்குங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு மனசுல இருந்த கவலைகள்லாம் நீங்கி நிம்மதியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. ஒரு விதமான பய உணர்ச்சி மனசுல இது வரைக்கும் இருந்ததெல்லாம் இப்போ உங்களுக்கு தைரியமாக ஆகக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடந்து மனசுல ஒரு நிம்மதி பிறக்கும். உடல்நிலையும் நல்லா சீராக இருக்கும். பணப்புழக்கம் சரளமாக இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் 6வது இடமான துலா ராசியில ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும், ராகு லாபஸ்தானமான 11வது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு. உங்களுடைய உடல் நலம் நல்லா இருக்கும். செல்வம் புகழ் சேரும். கணவன் மனைவி உறவு நிலையும் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. பகைவர்கள் கூட உங்களுக்கு இன்னைக்கு நண்பர்கள் ஆவாங்க. கல்வியில் பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். மனம் அமைதியாக இருக்கும். சிலருக்கு பொது வாழ்வில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மதிப்பை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்குது. அரசியல்வாதிகள் எல்லாம் புகழடைவாங்க. பொதுமக்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. பெண்களுக்கு கடன் கொடுத்தவர் உங்களுக்கு இன்னைக்கு தொல்லை கொடுக்கலாம். பிள்ளைகளோட விஷயங்கள் உங்களுக்கு சலிப்பை கொடுக்குற மாதிரி இருக்குங்க. குடும்பத்தார்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மாணவர்களுக்கு உங்களோட பொறுப்பான செயல்களால் பெற்றவர்களுக்கு இன்னைக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. கவலைகள் எல்லாம் நீங்கும். எந்த விஷயத்திலையும் சிந்திச்சு செயல்படுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு குழப்பங்கள்ல இருந்து வெளியில வருவீங்க. உடலும் மனசும் நல்லா தெம்பாவும் உற்சாகமாகவும் இருக்குங்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவு உங்கள்கிட்ட பணம் கையிருப்பு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருப்பீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல எல்லாம் தலையிடுறதை விட்டுட்டு வீண் விவாதங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க.
எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கணும். வாய் வார்த்தைகள்ல ஆரம்பமாகிற பேச்சுக்கள் கை கலப்புல முடியலாம். கவனமா இருங்க. வாகனங்களை ஓட்டும் போதும் கவனமா இருக்கணும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து செட்டில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கணக்கு வழக்குகள் எல்லாம் சரி பார்த்துக்கிருவீங்க. பணப்புழக்கம் நல்லா இருக்கும். தேவையானவற்றை வாங்கும் அளவு பொருள் இருப்பு இருக்குங்க. சிலருக்கு வர வேண்டிய பணமும் இன்னைக்கு கைக்கு கிடைக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1 9. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 5வது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும், ராகு 10வது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு. 10ல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கிரக நிலையில இன்னைக்கு ராகு இருக்கிறதுனால உங்களுடைய வேலை வாய்ப்புகள், வேலைக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல அனுகூலமான விஷயமா நடக்குங்க. குழந்தைகள் உங்க மீது அன்பாவும் சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிருவாங்க. உங்களுடைய பேச்சுக்கு இன்னைக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் சில விஷயங்கள்ல உங்களுக்கு மனசை வாட்டக்கூடிய சில கவலைகள் ஏற்படுங்க. வீண் செலவுகள் சிலருக்கு இருக்கலாம். ஒரு நிலையில்லாத சூழ்நிலை உருவாகும். பெண்களுக்கு வாழ்க்கையில வேகமா முன்னேறணுங்கிற எண்ணமும் ஆசையும் இருக்குங்க. உழைச்சு முன்னேறதுக்கு தயங்க மாட்டீங்க. மாணவர்கள் தாத்தா பாட்டியோட அன்பா ஆதரவா இருப்பீங்க. அவங்களோட ஆசைகளும் இன்னைக்கு கிடைக்கும். அவங்களால நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. உயர்கல்வியிலையும் உயர்வடைவீங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பண வரவு தாராளமா இருக்கும். குடும்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குது. சிலருக்கு வாக்கு பலிதம் இருக்குங்க. நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பூஜை ஹோமம் போன்ற விஷயங்கள்ல எல்லாம் இன்னைக்கு கலந்துக்கிருவீங்க. ஆலய திருப்பணிகளுக்கு சிலர் உதவி செய்யற அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. தான தர்மங்கள்ல ஆர்வமா இருப்பீங்க. தர்ம சிந்தனைகள் எல்லாம் இன்னைக்கு அதிகமா இருக்குங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட எல்லாம் இனிமையா பேசி நல்லபடியா பொழுத கழிப்பீங்க. சிலருக்கு பொது சேவையில ஈடுபாடு உண்டாகுங்க. நண்பர்களும் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. அரசியல்ல இருக்கிறவங்க இன்னைக்கு பெருமை அடையும்படியான நிகழ்வுகள்லாம் நடக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை. அதிர்ஷ்ட எண் 3 9. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் 4வது இடத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும், ராகு பகவான் 9வது இடமான பாக்யஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு. முன்னோர்கள் சொத்துக்களால லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிலருக்கு இருக்குங்க. மனக்கவலைகள் எல்லாம் மாறும். அரசு உத்தியோகத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் மேலதிகாரிகளோட ஆதரவு நல்லா இருக்கும். எந்த காரியமானாலும் தடை இல்லாம சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. வருமானமும் சிறப்பா இருக்குங்க. அரசாங்கத்தில் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய அமைப்பு இருக்கு. வியாபாரிகள் நல்லபடியா வியாபாரம் செஞ்சு பெரிய லாபத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கும். குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் இருக்கும். பெண்களுக்கு கலைஞர்கள் எல்லாம் புகழடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு. கவிதை சங்கீதம் போன்றவற்றெல்லாம் இன்னைக்கு ஆர்வம் ஏற்படும். சிலருக்கு இடம் வாங்கும் முயற்சிகள்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. மாணவர்களுக்கு கற்ற கல்வியால் பயனடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு. படிப்பதற்காக சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்லபடியான செய்திகள் கிடைக்குங்க. வெளிநாட்டு முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பெரிய மனிதர்களோட காரியங்கள்ல எல்லாம் அன்னைக்கு நீங்க தலையிட்டு அல்லது அவங்க காரியங்களை நீங்களும் சேர்ந்து செஞ்சு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அவங்களோட உதவிகள் கிடைக்கும். தொழில் நிலையிலையும் சில சிறப்பான முன்னேற்றங்கள்லாம் இருக்கும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சேவை மனப்பான்மையெல்லாம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு திடீர் பிரயாணங்கள் எல்லாம் சிலருக்கு இருக்குங்க. சிலர் வெளி மாநிலங்களுக்கு போற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும். பிரயாணங்களால இன்னைக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அடுத்தவங்க ஆச்சரியப்படும்படியான உங்க வளர்ச்சி இருக்குங்க. பொறாமைக்காரர்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க திருவரங்கநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு இனம் புரியாத பய உணர்ச்சி இருக்குங்க. மனசுல வாழ்க்கையே வெறுத்தது மாதிரி இருக்கும்.
ஏதோ ஒரு வெறுமையான சூழல் இருக்குங்க. தனிமையை விரும்புவீங்க. அடுத்தவங்க என்ன பேசினாலும் உங்களுக்கு ஒரு எரிச்சல் படக்கூடிய தன்மை இருக்கும். எதுலையுமே பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான 3வது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். மனசுல இருந்த பய உணர்ச்சிகள்லாம் விலகி இன்னைக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையான சூழல் இருக்குங்க. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். மனசு அமைதியா இருக்கும். செல்வம் சேரக்கூடிய சூழல்கள் இருக்கும். வியாபாரத்துல நல்லபடியா வியாபாரம் நடந்து பெரிய அளவு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வேலை இடத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளால இன்னைக்கு நன்மைகள் நடக்கும். சக ஊழியர்களும் உங்கள்கிட்ட ஒற்றுமையா இருப்பாங்க. கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு ஒற்றுமையான அந்யோன்யமான சூழல் இருக்குங்க. குடும்பம் சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு எடுத்த முயற்சியை கைவிட மாட்டீங்க. முடிக்காம நிறுத்த மாட்டீங்க. அந்த அளவு உங்களோட தன்னம்பிக்கை சிறப்பா இருக்குங்க. கௌரவம் அதிகமா இருக்கும். எதிரியா இருந்தாலும் விருப்பு வெறுப்பு இல்லாம உதவி செய்வீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு துணிந்து முன்னேறி வெற்றிகளை பெறுவீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் கராரா நடந்துக்கிருவீங்க. உங்களோட எண்ணங்கள்ல எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இருக்காதுங்க. மக நட்சத்திரக்காரங்க காளஹஸ்தீஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தொட்ட காரியங்களை வெற்றியோட முடிக்காம விட மாட்டீங்க. மற்றவங்க உங்க வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. சொன்ன சொல்ல இன்னைக்கு தவற மாட்டீங்க. போட்டி மனப்பான்மை உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். முக்கியமான பொருட்களை இன்னைக்கு கவனத்தோட பத்திரமா வச்சிருக்கிறது நல்லதுங்க. பிரயாணங்கள்ல உங்களோட பொருட்கள் மேல கவனமா இருங்க. வம்பு தும்புக்கு போகாம எந்த ஒரு விஷயத்திலையும் ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க. மனசுல ஒரு குழப்ப நிலை இருக்கும். கவலைகள் அதிகமா இருக்கும். வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். மனசுல எதையோ ஒரு சாதிச்சிட்டோங்கிற நிம்மதி இருக்குங்க. நல்லபடியா உறக்கம் வரும். உடல்ல இருந்த அலுப்பெல்லாம் மறைஞ்சு மனமும் உடலும் நல்ல சுறுசுறுப்பான நிலையில இருக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும். இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் 2வது இடத்துல இருந்து குரு பகவான் பார்க்கிறதும் சந்திரன் ராகுவின் நட்சத்திரத்துல இருக்கிறதும் சிறப்பு. மனசுல ஒரு நிலை இல்லாத தன்மை இருக்குங்க. அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். அனாவசிய செலவுகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். உடல்நிலையிலையும் கொஞ்சம் பின்னடைவாதாங்க இருக்கும். குழந்தைகளால சிலருக்கு பிரச்சனைகள் வரக்கூடும். கவனமா இருங்க. குழந்தைகள் விஷயத்துல விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. காரியங்களை செயல்படுத்துறதுலயும் இன்னைக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும். இடையூறுகள் எல்லாம் சமாளிச்சு காரியங்களை வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க. பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்குங்க. மனசு கொஞ்சம் உற்சாக நிலையிலேயும் இருக்கும். ஒரு நேரம் இருந்த மனநிலை இன்னொரு நேரம் மாறுபட்ட நிலையில் தான் இருக்கும். பெண்களுக்கு சேமிப்பு உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உதிரி வருமானங்கள் இருக்கும். சரியான நேரத்துல சரியான முடிவுகளை எடுத்து வெற்றிகரமா செயல்படுத்துவீங்க. சகோதர ஒற்றுமை இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க. மாணவர்களுக்கு உடன்பிறப்புகளோட உதவிகள் நல்லா இருக்கும். பெற்றோர்களோட ஆலோசனைப்படி நடக்கிறது நல்லதுங்க. நண்பர்களோட ஆதரவை பெறுவீங்க. சக மாணவர்கள்கிட்ட ஏற்பட்ட மன கசப்புகள் எல்லாம் இன்னைக்கு மாறும். உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உறவினர்களால நன்மைகள் உண்டாகுங்க. சிலருக்கு தாய்மொழி பற்று அதிகமா இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு ஈடுபடுவீங்க. உடல்ல சில பின்னடைவுகள் இருக்கும். இருந்தாலும் மனநிலை நல்ல உற்சாகத்தோட இருக்கும். இளஞ்சிவப்பு நிற ஆடை சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க. எல்லா விஷயத்திலையும் கவனத்தோட செஞ்சீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுட்டு பின்பு வருத்தப்படக்கூடிய சூழல்கள் வரலாம். வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். இளம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பா கிடைக்குங்க. சிலருக்கு உடன்பிறப்புகள் மூலம் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்துல நல்ல பெருமையா உணர்வீங்க. நிறைய நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 5, 9. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியிலேயே
ராகுவோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. ராகுவும் 6வது இடத்துல இருந்து லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கறதுனால பொருளாதாரம் சிறப்பா இருக்குங்க. உடல் நலமும் மனநலமும் நிம்மதியா ஆரோக்கியமா இருக்கும். செல்வ நிலையில நல்ல உயர்வை பெறுவீங்க. இன்னைக்கு கணவன் மனைவி உறவு நிலையும் சிறப்பா இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் இருக்குங்க. நல்ல மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய காலகட்டம். வீட்டில் விருந்தினர் வருகை இருக்கும், அவங்கள உபசரித்து மகிழ்வீங்க. பொருளாதாரத்தில் எந்த பின்னடைவும் இருக்காதுங்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய பண்பு உங்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு சுயமுயற்சியால் தொழில் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. புனித பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். தர்ம சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க. மாணவர்களுக்கு பெற்றோரின் அரவணைப்பு அதிகமாக இருக்கும். தெய்வ நம்பிக்கையும் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மையோடையும் நியாயத்தோடையும் நடந்துக்கிறீங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு சம்பத்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நிறைய பொருள் வரவே இருக்கும். நல்ல செல்வ நிலையில உயர்வு பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கு. வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச தரமான வேலை கிடைக்கும். பொருளாதாரத்துல மன நிறைவு இருக்குங்க. சிலருக்கு சொத்துக்கள் வாங்குறதுக்கும் இன்னைக்கு ஏற்ற நாளா இருக்கு. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நிறைய ஐஸ்வர்யம் உண்டாகக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உத்தியோகத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்துல சில வீட்டுல சுபகாரியங்கள் அல்லது சுபகாரிய விஷயங்கள் பேசக்கூடிய நாளா இருக்குதுங்க. சிலர் வேலை விஷயமா வெளியூர் போகக்கூடிய சூழல்கள் இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நோய் நொடிகள் இல்லாத ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உடல்நிலையில நல்ல உற்சாகமும் நல்ல ஆரோக்கியமும் இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலமான சூழல் இருக்கும். வியாபாரமெல்லாம் நல்லா சிறப்பாக நடந்து நிறைய லாபத்தை கொடுக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கமெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். எதிரிகள் அடங்கி போவாங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 12வது இடமான விரயஸ்தானத்துல இருக்கிறதும், விரயஸ்தானாதிபதியான சுக்கிரன் ராசி அதிபதியோட சேர்ந்து 4வது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு. தன வரவு தாராளமா இருக்குங்க. செலவுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படுவதற்குரிய சூழ்நிலைகள் இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். உங்களால முடிஞ்ச அளவு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு மனசு நிறைவடைவீங்க. மருத்துவ செலவுகள் சிலருக்கு ஏற்படலாங்க. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறையா இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க. பிள்ளைகள் தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டி பணம் செலவாகக்கூடிய சூழல்கள் இருக்கும். பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்குங்க. ஆனா பொறுப்பு உணர்வு உங்களுக்கு இன்னைக்கு குறைவா தான் இருக்கும். பகைவர்களோட தொல்லைகள் அதிகமா இருக்கும். கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் ஈடுகட்டுற வகையில பொருளாதாரம் இருக்குங்க. மாணவர்களுக்கு நண்பர்களுக்காக அவங்க அவசரத்துக்கு தேவைப்படுற உதவிகளை செய்யக்கூடிய அளவு உங்கள்கிட்ட பணம் கையிருப்பு இருக்கும். நீங்களும் உதவி செஞ்சு சந்தோஷப்படுவீங்க. சில காரியங்கள் உங்களுக்கு தடைகளை கொடுக்கலாம். விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களுக்கு இரக்க குணம் அதிகமா இருக்குங்க. எதிர்பாராத தன வரவிற்கும் வாய்ப்பு இருக்கு. நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க. அதனால நல்ல ஒரு பேரை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உத்தியோகத்துல உயர்ந்த நிலையும் நல்ல வருவாயும் இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க நீலகண்டனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்குங்க. சிலர் குறைந்த உழைப்பிலேயே அதிக வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. கல்வியில சிறப்பான நல்ல உயர்வடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு. குடும்பம் வளமா நிம்மதியா இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க பார்த்த சாரதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கிறது நல்லதுங்க. மனசுல ஒரு பரிதவிப்பு இருக்கும். அடுத்தவங்க பேச்சு உங்களை அலக்களிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்திலையும் ஒரு அலுப்பும் சலிப்பும் இருக்குங்க. உடல்நிலையும் ஒத்துழைக்காது. சிலருக்கு பண கஷ்டங்கள் இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 3, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறதும், ராசியவும் குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. உங்களுடைய மனசு நிறைவடக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க.
எடுத்த முயற்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தொழில்ல நல்ல வருமானமும் லாபமும் அதிகமாகவே இருக்கும். வேலை இடத்துலையும் சிலருக்கு உதிரி வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வேலை இடத்துல சக ஊழியர்களால நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் பெறுவீங்க. மூத்த அதிகாரிகள் உங்களை பாராட்டி இன்னைக்கு பரிசளிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். பெண்களுக்கு புதிய நண்பர்களோட சேர்க்கை இருக்கும். சிநேகிதிகள் மூலம் செல்வம் சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சில பொருட்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். வீட்டில் எல்லாரையும் அனுசரித்து நடந்துக்கிருவீங்க. மாணவர்களுக்கு நினைச்ச காரியத்தை வெற்றியோட செஞ்சு இன்னைக்கு நல்லபடியாக முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நீங்கள் எந்த கல்வியை தேர்ந்தெடுத்தீங்களோ அந்த கல்வியில் இன்னைக்கு உங்களோட தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கும். மனசில் சந்தோஷம் நிறைஞ்சிருக்குங்க. மூல நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு போட்ட திட்டங்கள் எல்லாம் நல்லா வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நண்பர்கள் உங்களுக்கு நல்ல உதவிகரமாக இருப்பாங்க. கடன்களை அடைச்சி சிலர் நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. அடகு வச்ச நகைகள் எல்லாம் மீட்டு எடுத்துகிட்டு வருவீங்க. சிலர் கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். தேவையில்லாத காரியங்களில் ரொம்ப சிரமத்தோடு ஈடுபட்டு அதில் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலர் பணத்தை இழக்கிற சூழல்கள் இருக்கும். பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வரவிற்கு மேலே செலவு அதிகமாக இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும். தொழிலையும் அதிக லாபத்தை பெறுவீங்க. அரசாங்க ஆதரவு கிடைக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருன் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 7. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 10வது இடமான கர்மஸ்தானத்துல சுக்கிரனின் வீட்டில் இருக்கிறதும் குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. சிலர் பணி நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு போய் அங்கே ஒரு புதிய நண்பர்கள் கிடைச்சு அவங்க மூலமா பெரிய நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மேலதிகாரிகளோட ஆதரவு காரணமா உத்தியோகத்திலையும் நல்ல உயர்வும் பணி நிரந்தரமும் இன்னைக்கு கிடைக்குங்க. சிலருக்கு பிள்ளைகளோட கல்வி விஷயமா செய்த முயற்சிகள் எல்லாம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். சகல துறைகளிலும் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. பெண்களுக்கு வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண யோகம் கூடி வருவதற்கான சூழல் இருக்குதுங்க. பெரிய மனிதர்களோட ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்க முயற்சி செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு அதற்குரிய நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. விசா போன்ற விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்கும். வெற்றிகரமாக முடியும். நல்ல மனிதர்களோட சேர்க்கை இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். உடல்நிலையில நல்ல ஆரோக்கியம் இருக்குங்க. சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. லாட்ரி, இந்த கமிஷன் போன்ற விஷயங்கள் ஜாஸ்தியாக பணம் கொடுக்குற அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது. உங்களோட முயற்சிகள் எல்லாம் சின்ன முயற்சியாக இருந்தாலும் பெரிய அளவு வெற்றியை கொடுக்குங்க. உங்களோட பேச்சு திறமை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க அம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் செய்கிற செயல்களில் கவனத்தோட செய்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்களோட போட்டி பொறாமைகளுக்கு ஆளாக நேரிடும். காரியத்திலையும் சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். தேவையில்லாத விரோதங்களும் அலைச்சல்களும் இருக்குங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் நல்லது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க வேல்முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். செய்கிற வேலைகளை சிறப்பாக செஞ்சு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தொழிலில் வருமானமும் நல்ல லாபத்தை கொடுக்கும். சிலர் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. நல்ல சகல சௌபாகியங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 9. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் பாக்கியஸ்தானமான 9வது இடத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராகு பகவான் ராசிக்கு 2வது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு. வியாபாரத்துல வழக்கத்தை விட நல்ல லாபம் அதிகமாக இருக்குங்க. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சிறப்படையக்கூடிய நல்ல நாளா இருக்கு. உங்களோட கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரும்.
தெய்வ அனுகூலம் ஏற்படுங்க. தெய்வ காரியங்கள்ல அதிக ஈடுபாடு இருக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு தடையில்லாம நடந்து நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்குங்க. குடும்பத்தினரோட வருமானமும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். குலதெய்வ ஆசிகளை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உங்களோட யோசனைகள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு அன்றாட வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு விலகி மனசு நிறைவடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பயங்கள் கலக்கங்கள் எல்லாம் மறையும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு இன்னைக்கு நேர்மையும் ஒழுக்கமும் இருக்குங்க. உங்களோட செயல்கள்ல ஒரு பண்பு இருக்கும். புண்ணிய காரியங்கள்ல ஈடுபாடு உண்டாகும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உதவி மனப்பான்மையும் பெருந்தன்மையும் இன்னைக்கு அதிகமா இருக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க வேல்முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பண வரவு கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்னைக்கு சிறப்பா இருக்கும். வேலை இடத்துல இருந்த மன அழுத்தம் இன்னைக்கு குறைஞ்சு வேலை நல்லபடியா பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்ப முன்னேற்றமும் சிறப்பா இருக்கும். முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். எடுத்த முடிவுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. உறவினரோட வருகை இருக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இன்னைக்கு எந்த ஒரு சுணக்கமும் இல்லாம சிறப்பா முடியுங்க. வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் இருக்கும். பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நண்பர்கள் மூலம் நல்ல காரியங்கள் நடக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. சிலர் விஐபிக்களை எல்லாம் சந்திச்சு அவங்க மூலமா காரியங்களை சாதிச்சுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் ஊதா. அதிர்ஷ்ட எண் 4, 8. மீனராசி. மீனராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் தீர்மானிக்கிறதுக்கு முன்னால வீட்டில் உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க. பொறுமையா இருக்கணும். அவசரப்படாம இருங்க. சண்டை சச்சரவுகளை தவிர்த்து அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள் வரலாம். சில மனிதர்களால தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகலாம். குடும்பத்துல 3வது நபரின் தலையீட்டை தவிர்க்கிறது நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 12வது இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு மனசுல நடந்து முடிஞ்ச நல்ல விஷயங்களை பத்தி நினைச்சு சந்தோஷப்படுங்க. தேவையில்லாத கவலைகள்ல இருந்து கவனத்தை வேறு வேலைகள்ல திருப்பி மனசை அமைதியா வச்சுக்கோங்க. இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு அடுத்தவரோட விஷயத்துல தலையிடாம பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க. மனசுல இனம் புரியாத ஒரு குற்ற உணர்வு பய உணர்வெல்லாம் இருக்கும். தியானம் செய்யுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்தி வேலனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல உற்சாகமான மனநிலை இருக்குங்க. எடுத்த காரியங்களை வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க. நல்ல காரியங்கள் நடப்பதற்கான சூழல்கள் இருக்கும். பொருளாதாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கம்லாம் சிறப்பா இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தொழில்ல நல்ல வருமானம் இருக்குங்க. மனசு நல்ல குதூகலமான நிலையில இருக்கும். அடுத்தவங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய நல்ல ஒரு நாளா இருக்குதுங்க. குடும்ப கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களால செய்யும் வேலைகள்ல கூட கவனம் செலுத்த முடியாத மாதிரி போகலாங்க. வீண் அலைச்சல்கள் இருக்கும். எந்த ஒரு பிரயாணமும் பயனை கொடுக்காது. இன்னைக்கு முடிஞ்சிடும்னு நினைச்ச விஷயம் தள்ளி போறதுனால கவலைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.